முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று சுருக்கம். பெயர் மற்றும் வம்சாவளி. முழு பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம். கோத்திரம் குரைஷ், பனு ஹாஷிமின் வம்சம். பிறப்பு மக்காவில் கிபி 570 அல்ஃபில் யானை ஆண்டு. இறப்பு மதினாவில் கிபி 632 ஹிஜ்ரி 11. வயது 63 ஆண்டுகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார். மேலும் அல்லாஹ் எல்லா பொருள்களையும் பற்றி நன்கறிந்தவன். ஆரம்பகால வாழ்க்கை. தந்தை அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப், தாய் அமினா பின் வஹ்ப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே அனாதையானார்கள். பிறப்பதற்கு முன்பே அவரது தந்தையை இழந்தார்கள். 6 வயதில் தாயை இழந்தார்கள். அவரது தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்களும் பின்னர் அவரது சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் பாதுகாத்து அரவணைத்தார்கள். இளம் வயதிலிருந்தே அல் அமீன் நம்பகமானவர் மற்றும் சாதிக் உண்மையானவர் என்று அறியப்பட்டார்கள். மெய்ப்பராக பணியாற்றினார்கள். பின்னர் நேர்மைக்கு பெயர் பெற்ற வணிகராக பணியாற்றினார்கள். 25 வயதில் கத்திஜா பின் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்தார்கள். அவர்கள் இறக்கும் வரை அவர் அவரது முதல் மற்றும் ஒரே மனைவியாக இருந்தார். நபித்துவத்திற்கு முன்பு அவர் தனது மக்களிடையே அல் அமீன் என்று அறியப்பட்டார்கள். தீர்க்க தரிசனம் மற்றும் வெளிப்பாடு. ரமலான் மாதத்தில் 40 வயதில் ஹீரா குகையில் முதல் வெளிப்பாட்டை பெற்றார்கள். முதல் வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. சூரா அல் ஃபலக். இது மனிதனை படைத்த இறைவனின் பெயரால் ஓதுமாறு கட்டளையிடுகிறது. ஒரே இறைவனை அல்லாஹ்வை வணங்குவதற்கும் நல்ல குணத்தை வளர்ப்பதற்கும் அழைக்கப்பட்டார்கள். மக்காவில் 13 ஆண்டுகள் பிரசங்கித்தார்கள். துன்புறுத்தலை எதிர்கொண்டார்கள். கிபி 622 மதினாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். இது இஸ்லாமிய நாட்காட்டியின் ஆரம்பம். கிபி 622 முதல் கிபி 632 அவர்கள் இறக்கும் வரை 10 ஆண்டுகள் மதினாவில் வாழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 8 அவர்கள் மக்காவை கைப்பற்றிய போதிலும் இறக்கும் வரை மதினாவில் வாழத் திரும்பினார்கள். என் வாழ்க்கையின் சிறந்த காலம் மக்காவில் இருந்தது. என் மரணத்தின் சிறந்த காலம் மதினாவில் இருக்கும். நபியின் குடும்பம். கத்திஜா பின் குவைலித், சௌதா பின் சமா, ஆயிஷா பின் அபுபக்கர், ஹப்சா, ஜைனப், உம்மு சலமா, சைனப், ஜுவைரியா, உம்மு ஹபீபா, சஃபியா, மைமுனா. குழந்தைகள் மொத்தம் 7. மகன்கள் காசிம், அப்துல்லா, தையிப் மற்றும் தாஹிர், இப்ராஹிம். மகள்கள் ஜைனப், ருகையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவரது அனைத்து குழந்தைகளும் அவருக்கு முன்பே இறந்துவிட்டனர். ஃபாத்திமா என்னில் ஒரு பகுதி. ஃபாத்திமாவிற்கு யார் தீங்கு செய்கிறாரோ அவர் எனக்கு தீங்கு செய்கிறார். நபி அவர்களின் வாழ்நாளில் நடந்த முக்கிய போர்கள். பத்ரு போர் இஸ்லாத்தின் முதல் பெரிய வெற்றி. உஹத் போர் கீழ்ப்படிதல் மற்றும் பொறுமைக்கான ஒரு பாடம். அகழி போர் மதினாவை பாதுகாத்தது.
கைபர் போர், விரோத பழங்குடியினருக்கு எதிரான வெற்றி. மக்கா வெற்றி, அமைதியான நுழைவு. அவர் தனது எதிரிகளை மன்னித்தார். ஹுனைன் போர், விசுவாசிகளின் நம்பிக்கையை சோதித்தது. தபூக் போர், ரோமானியர்களுக்கு எதிரான இறுதிப் போர். நபி அவர்களின் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வுகள். துக்க ஆண்டு, நபித்துவத்தின் 10வது ஆண்டு. தனது அன்பு மனைவி கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவரது மிகப்பெரிய ஆதரவாளர்களான அபு தாலிஃபை இழந்தார்கள். இஸ்ரா மற்றும் மிக்ராஜ், இரவு பயணம், விண்ணேற்றம். அற்புதமான மஸ்ஜித் அல் ஹராமில் மக்காவில் இருந்து மஸ்ஜித் அல் அக்ஸா ஜெருசலேம் வரை பயணம் செய்து சொர்க்கத்திற்கு உயர்ந்தார்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து, காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான். அது சுற்றுப்புறங்களை பாக்கியம் மிக்கதாக நாம் ஆக்கினோம். அவனது சில அற்புதங்களை அவருக்கு காட்டுவதற்காகவே இப்படி செய்தோம். ஹுதைபியா ஒப்பந்தம், ஹிஜ்ரி 6. அவரது ஞானத்தையும் பொறுமையையும் காட்டும் ஒரு சமாதான ஒப்பந்தம். நபியே, நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம். அரசர்களுக்கு கடிதங்கள். ஹெராக்லியஸ் ரோம், கோஸ்ரோ பெர்ஷியா மற்றும் நஜாஷி அபிசீனியா போன்ற ஆட்சியாளர்களை இஸ்லாத்திற்கு அழைக்கும் கடிதங்களை அனுப்பினார்கள். மக்காவை வென்றது, ஹிஜ்ரி 8. அமைதியாக நுழைந்து சிலைகளை அழித்து தனது அடக்குமுறையாளர்களை மன்னித்தார்கள். ஹதீஸ்: போங்கள், ஏனென்றால் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். விடைபெறும் ஹஜ் பிரசங்கம், ஹிஜ்ரி 10. ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் நீதியை வலியுறுத்தினார்கள். அரபியர் எவருக்கும் அரபியர் அல்லாதவர் மீது உயர்ந்தவர் இல்லை. அரபியர் அல்லாதவர் எவருக்கும் அரபியர் மீது உயர்ந்தவர் இல்லை, பயபக்தியால் தவிர. அவரது குணமும் பழக்க வழக்கங்களும். அல் குர்ஆன் 68:4. மேலும் நபியே, நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றீர். மக்களில் மிகவும் இரக்கமுள்ளவர், பணிவானவர், பொறுமைசாலி, தனிப்பட்ட தீங்கிற்காக ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்கள். நபி அவர்கள் குழந்தைகளை நேசித்தார்கள், பெண்களை மதித்தார்கள், ஏழைகளுக்கு சேவை செய்தார்கள். உங்களில் சிறந்தவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு சிறந்தவர்கள். நான் என் குடும்பத்திற்கு சிறந்தவன். அல்லாஹ் மென்மையானவன், எல்லா விஷயங்களிலும் மென்மையை விரும்புகிறான். அவரது மரணம். இறுதி நோய் சுமார் 13 நாட்கள் நீடித்தது. ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி, ஹிஜ்ரி 11, கிபி 632 அன்று காலமானார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் அவரது தலை அவரது மடியில் சாய்ந்த நிலையில் இறந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவரது அறையில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அது இப்போது மஸ்ஜிது நபவியின் ஒரு பகுதியாகும். ஹதீஸ்: அவரது இறுதி வார்த்தைகள்: ஓ அல்லாஹ், உயர்ந்த தோழன், அர் ரஃபீக் அல் அலா. புகாரி 44:37. முக்கிய குர்ஆன் மற்றும் ஹதீஸ் குறிப்புகள். குர்ஆன் 33:21. அல்லாஹ்வின் தூதரில் உங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி இருக்கின்றது. குர்ஆன் 48:29. முஹம்மது அல்லாஹ்வின் தூதர், அவருடன் இருப்பவர்கள் தங்களுக்கிடையே இரக்கமுள்ளவர்கள். குர்ஆன் 21:107. உங்களை உலகங்களுக்கு ஒரு கருணையாகவே தவிர வேறு எதற்கும் நாங்கள் அனுப்பவில்லை. குர்ஆன் 68:4. நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறந்த ஒழுக்கம் கொண்டவர். ஹதீஸ்: உங்களில் சிறந்தவர்கள் சிறந்த நடத்தை கொண்டவர்கள். புகாரி 60:35. ஹதீஸ்: நல்ல குணத்தை பூரணப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டேன். மரபு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களுக்கெல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார்கள். குர்ஆன் 33:40. நபி அவர்கள் 2 பொக்கிஷங்களை விட்டுச் சென்றார்கள், குர்ஆன் மற்றும் அவரது சுன்னா. நான் 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வின் வேதத்தையும் என் சுன்னாவையும் உறுதியாக பற்றிக் கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள்.
முதல் பிறையாய் மெக்காவில் பிறந்து முழுமதியாய் மதினாவில் பூரணமானார்கள்.